முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு. என்னன்னா, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி நான் அத அப்படியே கன்டினியூஸ் பண்றது இல்ல. அதாவது ஒரு டாபிக்க சொல்றது. இப்ப மலையகத்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீடியோ போட்டு நான் வேற வேற டாபிக் போயிட்டேன். அது மீன்ஸ் அந்த டைம்ல எனக்கு என்ன கிடைக்குதோ அத தான் போடுவேன். இன்னொரு விஷயம் வந்து என்னோட எடுகேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஹையர் எடுகேஷன். அதுவுமே இப்ப எண்டுக்கு வர நிலைமையில. ஸோ நான் லாஸ்ட்டா 2 விஷயம் போட்டிருந்தேன் மலையகம் சார்ந்து. ஒண்ணு மலையகத்தில வெளிநாட்டு போறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மலையகத்தில வெள்ளப்பெருக்கு ஏன் வருதுன்னா, அதில நெறைய ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். அப்ப நெறைய பேர் மலையகத்தில இருக்கிற பிரச்சனைகள வந்து பேசுறாங்க. இதுக்கு இப்படி செஞ்சிருக்கலாம், இது அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் சொல்யூஷன் சொல்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது, எனக்கு ஒரு சின்ன ஐடியா. இன்னையிலிருந்து ஒரு சின்ன சீரிஸ் மாதிரி நான் போட்டுட்டு போறேன். அதாவது இது வந்து எப்படின்னா, நான் மலையகத்தில வாழ்ந்திருக்கேன். நான் மலையகத்தில வாழ்ந்து கிட்டத்தட்ட 26 வருஷங்கள் ஆகுது. இந்த 26 வருஷத்தில நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சது ஒரு 5 வயசுனா, அப்ப 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல நான் அப்ப பார்த்த பிரச்சனை, அது இப்போ வரைக்கும் இருக்குதா அப்படிங்கிறதையும், இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நான் என்னென்ன பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் பேசப் போறேன். ஸோ எதுக்கு நான் இத ஒரு வீடியோ போடுறேன்னா, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கிறேன். முதலாவது வந்து நான் பேசப் போறது மலையகம் வர்சஸ் 3 வீல். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இது சம்மந்தமா நான் நெறைய பேசலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமா ஏதாவது சொல்ல இருந்தா, இல்லாட்டி ஏதாவது டேட்டாஸ் உங்க கையில இருந்தா, நீங்க என்னோட ஃபேஸ்புக் இன்பாக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி என்னோட டிக்டாக் இன்பாக்ஸாக இருக்கலாம். என்னோட சோஷியல் மீடியா இதில் வந்து உங்களுக்கு வந்து அதை கருத்து தெரிவிக்கலும். ஸோ அதை எடுத்து நான் அந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இன்னும் இது மலையகத்தில் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தால் நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு அதை பேசணுமோ அவ்வளோ நாளைக்கு அதை நான் பேசுவேன். ஸோ உங்களுக்கு அது சம்மந்தமாக சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.